புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நண்பர்களே, இப்பொழுது நான் திருவண்ணாமலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன். அற்புதமான திருவண்ணாமலை. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியிலே இறந்தால் முக்தி, காலஸ்திரி பிரவேசிக்க முக்தி, சிதம்பரம் சென்று தரிசிக்க முக்தி, திரு அண்ணாமலை இணைத்தாலே முக்தி தரும் என்று ஆண்டோர் மக்களும் சான்றோர் பெருமக்களும் சொல்கிறார்கள், முன்னோர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். இரண்டு பக்கமும் சுற்றி சுற்றி பார்க்கிறேன். மலைகளுக்கு நடுவிலே செல்லக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை பெற்று இப்போது திருவண்ணாமலை அடி அண்ணாமலை ஆலயத்திற்கு வந்துவிட்டேன். அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே என்று அவரை தொழுது கொண்டிருக்க, இதுதான் திருவண்ணாமலை. அங்கு பின்னால் தெரிகிற அண்ணாமலை சிவமே மலை. இது அடி அண்ணாமலை திருக்கோயில். அடி அண்ணாமலை திருக்கோயில் குடமுழுக்காக சென்றேன். அற்புதமாக அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே என்று அற்புதமாக சொல்லக்கூடிய அண்ணாமலையாரை நாம் இப்பொழுது ஆலயத்தில் இருக்கிறோம். காவாய் கனக திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி, நம்முடைய தென்னாடுடைய சிவனே போற்றி, அருணாச்சல ஜோதி வடிவாய் அருள் புரியும் அந்த மலையே ஜோதி. ஓம் ஸ்ரீ அபித குஜாம்பாள் சமேத ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருவடிகளுக்கு நாம் வணக்கம் சொல்லணும். அண்ணாமலை ஆதி அருணாச்சலம் அடி அண்ணாமலை என்று சொல்வார்கள். யாகசாலை பூஜையிலே நாம் கலந்து கொண்டு பார்த்தேன். யாகசாலையை பார்ப்பதும் ஒரு விதத்தில் நமக்கு ஒரு புண்ணியம் என்று சொல்வார்கள். யாகசாலை பூஜையை பார்க்க அற்புதமான யாகசாலை, பிரம்மாண்டமான யாகசாலையாக இருக்கிறது. திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அண்ணாமலையாரை பற்றி அற்புதமாக பதிகங்கள் பாடியிருக்கிறார். உண்ணாமலை உமையோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மனை திருமாமணி திகழ மண்ணாந்தன அறிவித்திரள் மழலையும் முழுவதிலும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. திருஞான சம்பந்தர். அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. இந்த யாகசாலையை பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கணும். அற்புதமான அடி அண்ணாமலை என்று சொல்வார்கள். 14 கிலோமீட்டர் கிரிவலம் சுட்டுகிற பாதையிலே அடி அண்ணாமலை வரும். அங்கே உள்ளே சென்றால் அற்புதமான கோயில் அண்ணாமலை ஆதி அருணாச்சலம். ஆதி அருணாச்சலம். மெய்யன்பர்களோடு இந்த ஆலயத்தை சுற்றி வருகின்ற போது நமக்கு ஒரு தமிழும் சிவமும் ஒன்று என்றுதான் தோன்றுகிறது. தமிழ் ஓதுவார்கள் அண்ணாமலையாரை பற்றி ஓதுகின்ற போது அற்புதமாக இருக்குதான். பரிவார தெய்வங்கள், எல்லா தெய்வங்களும் இருக்கிறது. சிவன்,
முருகப்பெருமான், நந்தி, இதெல்லாம் அடி அண்ணாமலை சுற்றுப்புறத்திலே இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு ஒரு நம்முடைய திருவம்பாவை இங்குதான் ஏற்றியிருப்பார்கள் நம்முடைய மாணிக்க வாசகர் என்று சொல்கிறார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் யாம் பாடையும் கேட்டையும் வாழ்த்தனை ஆதியும் அந்தமும் எல்லா அருட்பெரும் இங்குதான் அஷ்டபந்தத்துக்காக நாம் நடிக்கிறோம். நாம எனக்கு ஒரு இறைவன் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். சினிமாவில் டூப் போடுற மாதிரி நடிக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வண்ண கோலங்கள், நிறைய கோலங்களை போட்டார்கள். மாணிக்க வாசகரும் திருஞான சம்பந்தரும் திருநாகரசரும் 4 பெருமக்களும் இங்கு பாடியிருக்கிறார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், வண்ண விளக்குகள் ஒலிக்க, அடி அண்ணாமலை கோபுரம் எவ்வளோ அற்புதமாக ஒலித்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி. குடமுழுக்கிலே நாமும் கலந்து கொண்டோம். எத்தனையோ முன்னோர்கள், எத்தனையோ சிவனடியார்கள், எத்தனையோ இறை அன்பர்கள், எத்தனையோ கவிஞர்கள், எத்தனையோ சாதுக்கள், எத்தனையோ சித்தர்கள் பாதம் பட்ட இடத்தில் நானும் குடமுழுக்கு சமயத்தில் சென்றிருக்கிறேன் என்று இருக்கின்ற போது நமக்கு உண்மையில் இறை அருள் நமக்கு கிடைத்து விட்டது என்று ஒரு மகிழ்ச்சி. நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. ஆகவே அண்ணாமலையாருடைய அற்புதத்தை நாமெல்லாம் பார்க்கணும். இந்த ஒளி திருக்கார்த்திகை தீபத்தின் மகிமை என்பதை போல இந்த ஒளி நமக்கு எவ்வளவு மகிமை தருது பாருங்கள். இப்பொழுது திருவண்ணாமலையின் உலக புகழ்பெற்ற திருவிழா கார்த்திகை தீபமாகும். கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. அதே போல் இந்த ஒளி வெள்ளத்தில் மிதக்கின்ற போது அந்த ஞாபகம் வருகிறது. இது சிவபெருமானின் ஜோதி வடிவத்தை நினைவூட்டுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் தீப தரிசனம் செய்து வழிபடுகின்றனர். அப்படியே ஒலிக்கிறது பாருங்கள், ஜொலிக்கிறது. ஆகவே நாம் 14 கிலோமீட்டர் கிரிவலம் வருகின்ற போது அங்கே அடி அண்ணாமலை என்ற ஊர் வரும். அப்போது உள்ளே சென்று கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் தொலைவில் அற்புதமாக இந்த அடி அண்ணாமலை ஆதி அருணாச்சலர் பார்க்கணும். பார்த்துட்டு கோபுர தரிசனத்தை பார்த்தால் மகிழ்ச்சி தான். எத்தனை ஞானிகள் இங்கு அருள் பெற்றிருக்கிறார்கள். அந்த ஞானிகள் நடந்த இடம், அருள் பெற்ற இடம், வாழ்ந்த இடம், வசித்த இடம், இப்படி அண்ணாமலையார் குடிகொண்டிருக்கிற அடி அண்ணாமலையில் இருக்கின்ற போது அவ்வளவு சிறப்பு நமக்கு தன்னை அறியாமலே வரும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஞானிகள் யார் யார்? அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் யார்? திருப்புகழ் அருளிய அருணகிரிநாதர். குகை நமச்சிவாயர். அருணாச்சல பக்தியில் சிறந்த சித்தர் அவர். குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், சைவ சித்தாந்த ஞானி, ஸ்ரீ ரமண மகரிஷி. இதெல்லாம் பாருங்கள். அருணாச்சல மலையின் மகிமையை உலகம் முழுதும் பரப்பிய ஞானி ரமண மகரிஷி தான் என்று சொல்லுகிற அளவுக்கு அருணகிரிநாதர், குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், ஸ்ரீ ரமண மகரிஷி, அப்புறம் விசிறி சாமியார், இதெல்லாம் பாதம் பட்ட இடத்தில் நாமும் இருக்கிறோம். யாகசாலையை திரும்ப திரும்ப பார்க்கின்ற போது அவ்வளவு பிரம்மாண்டமான யாகசாலை, பிரம்மாண்டமான யாகசாலை. யாகசாலையிலே சிவாச்சாரியர்கள் மந்திரம் போத, தமிழ் ஓதுவார்கள் சிறந்த மந்திரத்தை எல்லாம், வேத மந்திரம், தமிழ் மந்திரம், திருவாசகம், தேவாரம், இப்படி 12 திருமுறைகள் இருந்து அற்புதமான அந்த தமிழை எடுத்து ஓத அதெல்லாம் காதிலே கேட்கின்ற போது அவ்வளவு சிறப்பு.
பன்னிரு திருமுறைகளை எவ்வளோ அருமையாக ஓதுவா மூர்த்திகள் ஓதுகிறார்கள். சிவாச்சாரர்களும் இப்பொழுது நம்முடைய தமிழை ஓதுகிறார்கள். அப்பேற்பட்ட யாகசாலை பார்ப்பது ஒரு புண்ணியம்தான். கலசத்தை அடுக்கி புனித நீரை ஊற்றி அதிலே நூலை சுற்றி அதன் மீது நம்முடைய மாயிலையை வைத்து இப்போதான் பூரணாவதி நடக்க இருக்கிறது. கடைசியிலே வேத மந்திரங்கள் ஓதி நிறைவு செய்கின்ற போது எல்லோரும் ஒட்டுமொத்தமாக நிறைவு செய்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு உண்மையிலே ஒரு புத்துணர்ச்சி வருவதை போல் இருக்கிறது. எல்லாம் பார்க்கின்ற போது யாகசாலையிலேயே இருக்கலாமா என்று தோன்றும். கிட்டத்தட்ட 6 நாட்கள் 5 நாட்கள் அவர்கள் மந்திரத்தை ஓதி ஓதி சக்தியை அந்த கலசத்திற்கு ஏற்றி அந்த சக்தியை தர்ப்பபுல் மூலமாக மூலவருக்கு ஏற்றி நாடி சந்தானம் என்று சொல்லக்கூடிய அற்புதமானவற்றையெல்லாம் செய்து மூலவருக்கும் விமானங்களுக்கும் பரிவார சாமிகளுக்கும் அற்புதமாக குடமுழுக்கு நடத்துகிற காட்சியெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு புது ஆற்றல் வரும். யாகசாலையை திரும்ப திரும்ப பெரிய யாகசாலை, பரிவார மூர்த்திகளுக்கு ஒரு யாகசாலை, மூலவர்களுக்கும் ஒரு யாகசாலை, விமானங்களுக்கு ஒரு யாகசாலை, இப்படி வைத்து சிறப்பாக பூஜையை அற்புதமாக நடத்திய அதையெல்லாம் பார்த்து மெய் மறந்து நின்றேன். காலையிலே தொடங்கிவிட்டார்கள். அதிகாலை யாகசாலையை சுற்றி சுற்றி வருவதும் ஒரு பாக்கியம்தான். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய என்று மனதுக்குள்ளே ஒரு தியானம் செய்வதை போல ஒரு உணர்வு. எல்லோரும் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய என்று உச்சரித்து கொண்டே இருந்தார்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று உச்சரித்து கொண்டே இருந்தார்கள். சிவனடியார்களும் மெய்யன்பர்களும் ஓதுவா மூர்த்திகளும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் 12 திருமுறைகளையும் கலசத்தை அடுக்கி இதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலை, ஒரு பக்தியை, ஒரு ஆற்றலை நமக்கு தருகிற வகையிலே எல்லாம் இருந்தது. நமக்கு இறைவன் துணையாக இருப்பான். இவர் எங்கள் ஊரைச் சேர்ந்தவர், இவரும் எங்கள் புதுச்சேரி ஊரைச் சேர்ந்தவர், அவரும் அங்கு வந்திருந்தார். அற்புதமாக அவரும் ஒரு சிவனடியார், இவர் ஒரு அன்பர். இப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆலயத்தை சிவசிவ என்று அற்புதமான பூக்களால் செய்திருக்காங்க பாருங்கள். அதான் சிறப்பு. அங்கே பழனி ஆண்டவர் மூலவருக்கு போகிற வழியில் இருக்கிறார். அந்த பழனி ஆண்டவரை
வணங்கி சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். சிவசிவ சிவசிவ சிவசிவ. எல்லோரும் பார்த்து வியக்கிறார்கள். பூ மாலையிலே அற்புதமான சிவாச்சாரியார் பரிவார மூர்த்திகளுக்கு கலசங்களை குடமுழுக்கு செய்வதற்காக எடுத்து செல்கிறார். அவரோடு நாமும் சென்றோம். இன்னும் நிறைய இருக்குது, போய் பாருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே அதையும் அற்புதமாக சென்று பார்க்கின்ற போது மகிழ்ச்சியார். சொட்டுணை வேதியின் சோதியானவன் பொட்டுணை திருந்தடி பொருந்த கைதோழ கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சனும் நட்டுணையாவது நமசிவாயவே என்று அண்ணாமலை இங்கிருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள். நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு அடியிலே இருப்பது அடி அண்ணாமலை. அந்த பக்கம் காலை வேளையிலே அண்ணாமலை தரிசனம் செய்தோம். முதலே பரிவார மூர்த்திகளுக்கு குடமுழுக்கு, தட்சிணாமூர்த்தி சிறப்பு. புனித கலசங்கள் எடுத்து ஒவ்வொரு இடத்துக்கு வைத்துவிட்டு இந்த இயற்கையான காட்சியை பார்க்கின்ற போது என்னை அறிந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி கொய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாய என்று சொல்லி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா என்று இருகையை தூக்கி வணங்கி அண்ணாமலையானே என்று தமிழ் சிவமே தமிழை தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்த முதல்வனே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான அண்ணாமலையை தொழுவார். நமக்கு துன்பம் வராது. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. வினை நமக்கு வருமா? வராது. ஆகவே இப்பொழுது கலசங்கள் புறப்பட்டு பரிவார மூர்த்திகளுக்கு குடமுழுக்கு நடக்க இருக்கிறது. அதையெல்லாம் பார்க்கலாம். இது முழுசாக எல்லா குடமுழுக்கு நிகழ்ச்சியும் நான் காட்ட வேண்டுமானால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். அவ்வளவு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அப்படியே அண்ணாமலை அரோகரா என்று அந்த மலையை பார்த்தாலே சொல்லத் தோன்றும். பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பானதொரு குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சங்கை ஊதிக்கொண்டு பாஞ்சாலி புகழுக்காக சங்கை கொடுத்தானே, சங்கை எடுத்து ஊதி பாஞ்சாலி புகழையும் பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய பங்கையும் கொடுத்த அந்த பாஞ்சன்ய சங்கு ஞாபகம் வருகிறது. சிவனடியார் சங்கு ஊதி வந்து கொண்டிருக்கிறார். பரிவார மூர்த்திகளுக்கு இப்பொழுது குடமுழுக்கு நடைபெறுகிறது. அங்கே லிங்க மேனியாக இருக்கிற விநாயகர் இருக்கிறார். எல்லோரும் இருக்கிறார்கள். இதான் பரிவார சுற்று பரிகாரத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கு விநாயகர், முருகர், தீர்த்தங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் ஊட்டப்படுகிறது. அப்படியே எங்களுக்கும் தெளித்தார்கள். பார்த்து கொண்டே இருக்கணும் போல் இருக்கிறது.
பரிவார தெய்வங்களுக்கு துவார பாலகர், விநாயகர், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் உனக்கு நான் கலந்து தருவேன், கோலம் செய் தும்ப கரிமகுத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று விநாயகருக்கு புனித நீர் தெளிக்கப்படுகிறது. அழகாக இந்த குடமுழுக்கெல்லாம் பரிவார மூர்த்திகள் குடமுழுக்கை பார்த்துவிட்டு அடுத்தது மூலவர் அருகே உள்ள நந்திக்கு அங்கிருக்கிற விநாயகர், பைரவருக்கு, நவக்கிரகங்களுக்கு இதெல்லாம் புனித நீர் ஊட்டினார்கள். அதையெல்லாம் பார்த்தேன், மெய் மறந்து இருந்தேன். ஒரு குடமுழுக்கிலே நம் மீது ஒரு சொட்டு தண்ணி படாதா என்று ஏங்கி லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பார்கள். அதை பக்கத்திலே இருந்து அந்த புனித நீர் என் மீது படுகின்ற போது விநாயகரை பாருங்கள், அப்படியே இதான் முகப்பு விநாயகர், பக்கத்திலே பாலமுருகன், பழனி ஆண்டவன், விநாயகர். சிவசிவ பூக்களால் அலங்காரம் மிக அற்புதமாக இருந்தது. சிவசிவ இதெல்லாம் பழனி ஆண்டவர். அந்த பக்கம் விநாயகரை பார்த்தோமா, இப்போ பழனி ஆண்டவர். இது அம்பாள் சன்னதி. இதெல்லாம் நேரடியாக சென்று நீங்கள் பார்த்தால் உண்மையிலே அந்த இறைவன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டும். இது ஆதி அருணாச்சலம் என்று அங்கே இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். பழனி ஆண்டவரை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருந்தேன். அற்புதமாக காட்சி கொடுத்தார் பழனி ஆண்டவர். வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 என்று சொல்லிட்டு பழனி ஆண்டவரை பார்த்துட்டு அண்ணாமலையை, இங்கிருந்து அண்ணாமலை மலையை பார்த்து வணங்கி, கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள், அந்த கோபுரத்தையும் பார்த்து வணங்கி அற்புதமான ஒரு குடமுழுக்கிலே நான் கலந்து கொண்டேன். இன்னும் 2 பகுதிகளாக வர இருக்கிறது, அனைத்தையும் பாருங்கள். சப்த கன்னிகள் குடமுழுக்கு நடத்தி புனித நீர் ஊற்றிய பிறகு அலங்காரத்தோடு காட்சி கொடுக்கிறார் விநாயகர். பரிவார தெய்வங்கள், லிங்க திரிமேனி, 4 பெருமக்கள், சமய குறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் மதிப்பு கொடுக்கணும். நந்தி அற்புதமான நந்தி எல்லாம் சிவலிங்க திருமேனிக்கு அலங்காரம் செய்து வைத்திருக்கிறார்கள். அடுத்த பகுதியிலே விமானத்தில் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பதை தெளிவாக காட்டுகிறேன். கோயிலுக்கு மேல் விமானம் அருகே நின்று உங்களுக்காக காட்சி படுத்திருக்கிறேன். முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லா தெய்வங்களும் குடிகொண்டிருக்கிற மகாவிஷ்ணு, இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் பைரவரை வணங்கினால் எல்லாம் நமக்கு வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நன்றி, வணக்கம்.